ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு மே 7 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி எங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து காவேரி விஜய் வந்து பேசிட்டு இருக்காங்கல்ல. பொண்ணே காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நீங்க என் மேல வச்சிருக்கிற பாசத்துல கொஞ்ச நாச்சும் நான் உங்க மேல வச்சிருக்கேனானே எனக்கு தெரியல அப்படின்னு. இப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, இல்ல நீ என் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கிறேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு. இப்ப காவேரி வந்து விஜய் கிட்ட சொல்றாங்க, அடுத்த வாட்டி இந்த மாதிரி செக்அப் போகும்போது டாக்டர் வந்து உங்களையும் கூட்டிட்டு தான் வர சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. போலாமே, இந்த இப்ப கூட போலாமே அப்படின்னு. அதுக்கு அவசியமே இல்லைன்னு. ஏன் அப்படின்னு, உங்களுக்கே தான் தெரியுமே இந்த மாதிரி பொண்டாட்டியை வந்து எப்படி பாத்துக்கணும்னு. ஏன்னா நீங்க வந்து ஒரு பெஸ்ட் ஹஸ்பண்ட், கியூட் ஹஸ்பண்ட் அப்படி சொல்லிட்டு காவேரி வந்து அப்படி விஜய பாராட்டுறாரு. விஜய் ஐயோ எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமா ஜாலியா சிரிச்சிட்டு இருக்காங்க. இங்க என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, அப்படியே வில்லன் கேங் அவங்க 3 பேருமா சேர்ந்து அன்பரசு, அப்புறமா பசுபதி, ராகினி, அவங்க அஜய், இவங்க 4 பேருமா சேர்ந்து அஜயோட அப்பாவை வந்து கன்வின்ஸ் பண்றாங்க, இந்த மாதிரி விஜய் தான் இந்த மாதிரி ஆக்சிடென்ட் பண்ண சொன்னாருன்னு நீங்க சொல்லுங்க அப்படின்னு. அப்ப அன்பரசு என்ன சொல்றாருன்னா, என்னத்துக்கு உள்ள போட்டா நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப பசுபதி, நான் அப்படி பார்த்துட்டு இருப்பேனா, இப்ப நீங்க இருக்கிற வீடை கூட நான் தானே பார்த்து வந்தேன் அப்படின்னு. ஆமா அது பெரிய வீடு, அந்த வீடை போய் எனக்காண்டி பார்த்து வந்தேன்னு சொல்றீங்க, அதுவும் மாசம் மாசம் 5000 ரூபாய் எனக்கு எப்படி பார்த்தோம், அதுவும் இல்லாம நீங்க தர காசை நான் நம்பிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி அன்பரசு சொல்றாரு. அப்புறமா பசுபதி, விடு அன்பரசு, நீ வந்து சரின்னு சொல்லிட்டேன்னா அப்புறமா நம்ம வந்து அதை வச்சே மிரட்டி விஜய் எப்படின்னாச்சும் கல்யாணம் பண்ண வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து பிளான போட்டுட்டு இருக்கிறாங்க. அன்பரசு ஒரு வழியா சரின்னு சொல்லிடுறாரு. அப்போ பசுபதி என்ன சொல்றாருன்னா, உனக்கு எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், அப்படியே பிரச்சனைனாலும் நான் இருக்கேன் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு வழியா அவரை சம்மதிக்க வைக்கிறாங்க. இங்க என்ன ஆகுதுன்னா, விஜயும் காவேரியும் வாக்கிங் போயிட்டு இருக்கிறாங்க. அப்போனே காவேரி வந்து இந்த மாதிரி உங்க கையை பிடிச்சிட்டே நடக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளவு ஆசையா இருந்துச்சு தெரியுமா அப்படின்னு சொன்னோடனே, இப்ப விஜய் வந்து டெய்லி நேரம் போறதே தெரியாது, ஆனா இன்னைக்கு பாரு சீக்கிரமாவே சாயந்தரம் ஆயிடுச்சுனோடனே அதை ஏங்க ஞாபகப்படுத்துறீங்க, நம்ம 2 பேரும் இப்ப இருக்கிற டைம்ல வாங்க ஜாலியா பேசிட்டே நடக்கலாம் சொல்லிட்டு 2 பேருமா நடந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறமா காவேரி, ஐயோ கால் வலிக்குது வாங்க போய் உட்காரலான்னொடனே, அதுக்குள்ளே வானோடனே ஏங்க 1/2 மணி நேரம் நடந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி ஓடி வந்து உட்காந்துக்கிறாங்க. இப்ப விஜய் வந்து காவேரியோட காலை எடுத்து அவரோட மடியில வச்சு அமுக்கி விடுறாரு. அப்போனே காவேரி அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாங்க. என்ன அப்படின்னோடனே, இல்ல ஒண்ணும் இல்ல அப்படி சொல்லிட்டு 2 பேருமா மறுபடியும் பேசிட்டு இருக்கிறாங்க. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, ஹவுஸ் ஓனர் வந்து இந்த மாதிரி உங்க வீட்டுல ஏற்கனவே இந்த மாதிரி பிரச்சனையா இருக்குது, மறுபடியும் மைக்கெல்லாம் இங்க தூக்கிட்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்லி திட்டுறாங்க அவங்க சாரதா கிட்ட. அப்போ உடனே சாரதா என்ன சொல்றாங்க, நாங்க என்னமா பண்றது, அந்த பையன் தான் இங்க வந்து இருந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாருன்னொடனே, அந்த பையன் தான் பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாரா அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசிட்டு, எதுவா இருந்தாலும் பரவாயில்ல, இனிமே இந்த மாதிரி இங்க மயக்கத்துக்கிட்டு வந்தா வீடை காலி பண்ணிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இப்போ சாந்தி வந்து சாரதா கிட்ட சொல்றாங்க, அவ கட்டின தாலி வந்து அந்த காவேரி காலத்துல இருக்கிறனாலதானே அந்த பையன் சும்மா பின்னாடியே சுத்திட்டே வரான். ஒண்ணு பேசி 2 பேரையும் சேர்த்து வைக்கிற பாரு, இல்ல முறைப்படி எல்லா 2 பேரையும் பிரிச்சு விட்டுரு அப்படிங்கிற மாதிரி சாரதா கிட்ட சொல்லும்போது, சேர்த்து வைக்கிற பேச்சுக்கே இது இல்லை, ஏன்னா அங்க ஒரு பொண்ணு வந்து இருக்கிறாள் அப்படிங்கிற மாதிரி சாரதா சொல்றாங்க. அதோட என்னோட பீஸ் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, காவேரி வந்து இன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உங்க கூட இருந்ததுக்கு எனக்கு வந்து இப்படி தகட்ட அன்பை கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயோட தோலை வந்து ஹக் பண்ணிட்டு அழுறாங்க. விஜயும் அப்படியே அழுறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.